என்னோட அன்பான அழகான எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வணக்கம். இன்றைக்கி கேரளாவுக்கு வந்துட்டு 2வது நாள் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் மரங்களெல்லாம் காமிக்கிறேன். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஜாதிக்காய் மரம், அதாவது ஜாதி மரம்னு நாங்கள் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் பச்சை பச்சையாக இருக்கும், நிறைய லீஃபு, அதே மாதிரி எல்லா டைரெக்ஷன்லும் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ சின்ன குழந்தைகளுக்கு நல்லா இந்த மரத்தில் ஏறி இறங்குறதுக்கெல்லாம் வசதியான ஒரு ட்ரீன்னு சொல்லலாம். எல்லா வீட்டிலும் இந்த ஒரு ட்ரீயாவது வளர்த்தணும். இந்த சீசன் டைமில் நிறைய இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்ச்சி கொட்டும். ஒரு லெமன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஃப்ளவர் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃப்ளவர் இருக்குன்னு நமக்கு பார்க்க முடியாது. இது வந்து நல்லா இப்போ நான் பறிக்கிறது வந்து நாங்கள் பிக்கிள் செய்ய போகிறோம், அதனால தான் இது பறிச்செடுக்கிறோம். இல்லைன்னா அது நல்லா மூத்ததுக்கப்புறம் கீழே கொட்டி கிடக்கும். கீழே கொட்டி கிடக்கிறது இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஃப்ரூட்டை 2ஆக வெடித்து அதோட உள்ளே இருக்கிற சீடு தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்குள்ளே எப்படின்னா ஒரு பிளாக் சீட்டில் வந்துட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு ஜெல்லி வந்து அட்டாச் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அந்த பிளாக் சீடும் அந்த ரெட் கலரில் இருக்கிறதும் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் விற்பாங்க. அந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் கவர் வந்து நம்ம தூக்கி போட வேண்டியதான். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அதை பிக்கிள் செஞ்சு நம்மளை யூஸ் பண்ணிப்போம். ஆக்சுவலி இது இப்படி கீழே டெய்லி மார்னிங் வந்து கீழே இப்படி கொட்டு கிடக்கும். நம்ம அது மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா காய வச்சு, அது காய வைக்கலைன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நல்லா காய வைக்கும். சம்டைம்ஸ் இப்போ பெரிய மழையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியாது, அது மண்ணிலே வீணாக அப்படி வேஸ்ட்டாகவும் போயிடும். இப்படி தான் அது காய வைக்கிறது. நல்ல ஒரு இடத்துல இது காய வைப்பாங்க. இது வந்து பாக்கு மரத்தோட லீஃபு. எங்கள் ஊரில் வந்து அடைக்க மரம்னு சொல்லுவாங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கீழே வீணை கிடக்கும். என்ன பண்ணோன்னா இது இந்த சைடில் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த பெருசாக இருக்கிற இந்த போர்ஷன் வந்து ஒரு பாத் டப்பு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த குழந்தையெல்லாம் பிறக்கிற டைமில் சின்ன குழந்தைகளை குளிப்பாட்டுறதுக்கு நம்ம கையில் வச்சு குளிப்பாட்ட முடியாது. இதில் கொஞ்சம் படுக்க வச்சுட்டு எண்ணெய் குழந்தைக்கு மேலே எண்ணெய் தேய்ச்சி இதில் படுக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுவாங்க. எனக்கு குழந்தை பிறக்கும்போது கூட எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. சின்ன சின்ன தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். இந்த தொகையிலெல்லாம் அரைக்கல்லில் அரைக்கும். அதே மாதிரி இருக்கிறது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த அரைகல்லாம் இருக்குல்ல தொகையில் செய்கிறதுக்கு, தொகையில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த அரைகளில் இருக்கிற அந்த தொகையில் வந்து எடுக்கிறதுக்கு கையோ ஸ்பூனை யூஸ் பண்ணாமல் இதோட இந்த ஸ்கொயர் ஷேப்பில் குட்டி பீஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. பழைய காலத்தில் எல்லா வீட்டுக்கு பின்னாடி ஒரு அரைகள் தண்ணியில் முக்கிட்டு திருப்பி அந்த அரைகளில் அரைக்கும் போது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இதோட பீஸும் வச்சிருக்கும். காந்தாரி வந்து ஸோ ஈஸியாக வந்து அரைச்சி அதை எடுத்துக்கலாம். போட்டு தான் பொரியல். இன்னொன்று வந்து இந்த காந்தாரி மிளகு, காந்தாரி வந்துட்டு போடாமல் காந்தாரி எல்லா வீட்டிலும் இந்த காந்தாரி வெஜிடபிள் வேக வச்சுட்டு தொகைகளுக்கு அப்புறம் வந்து பொரியலுக்கு அந்த கப்பா செய்கிறதுக்கு ஆக்சுவலி இது ஜாக் ஃப்ரூட் இதோட ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபிக்கும் இது தான் யூஸ் வேக வச்சு தொகையில் எப்படி செய்யறது காந்தாரி மிளகு அப்புறம் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நான் சொன்னால தேங்காய் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தொகையில் பீஸு சொன்னால அந்த தொகையில் வந்து பழைய சாதம், நார்மல் சாதம் இல்லைன்னா வந்து யூஸ் பண்ணுறது கப்பா வேக வச்சது இது கூட ரொம்ப மாறியாச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னாலே அந்த யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ரொம்ப மசாலோட லீஃப் அதனால அது வந்து ஸோ நெக்ஸ்ட் யூஸ் கப்பை வந்து யூஸ் பண்ண எல்லாரோடையும் ஒரு மீன் காமிக்கிற கப்பை எப்படி வைக்கிறேன். நேரத்தில் அரிசியில் எல்லாத்தினால கப்பை வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கழுகி நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். உப்பு போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து தான் இது. அதில் வந்து அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டியதுக்கப்புறம் அதில் நேரம் அது மிளகு பொடி அப்புறம் வந்து உப்பு கழிச்சிட்டு தேவைக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு போட்டு துருவிய தேங்காய், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், ரொம்ப அரைக்க கரை லீஃப் இது போட்டு மிக்சியில் ஒரு வாட்டி நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அரைகளில் அடிச்சு எடுத்துடும். ஒரு விஷயம் இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 75-80% தான் வேக வச்சுச்சுன்னா அது கப்பா இந்த புழுக்கலை மீன் வந்து நல்லா ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 காம்பினேஷன் இது கூட அந்த ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த காந்தாரி தொகையில் வந்து காம்பினேஷன் ப்ளஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான. அதே மாதிரி சாலை வறுத்து தான் வந்து ஒரு இன்னொரு காம்பினேஷன். நார்மலான ஒரு சாலை வறுத்து தான் கப்பா புழுக்கு அப்புறம் வந்து காந்தாரி தொகையில் ப்ளஸ் ஒரு இந்த காம்பினேஷனில் ஒரு வாட்டியாவது செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாய் பாருங்கள், நல்லாயிருக்கும்.